அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்று உலகு உள்ளங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே மானே மயிலே மரகத குயிலே தேனே தமிழே திரட்டாத காவியமே வானகமே வையகமே இனி வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகமே உரைகின்ற தலையாலே வணங்குகின்றேன், தமிழாலே வாழ்த்துகின்றேன். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சிட்டுகளே, சிவந்த ரோஜா முட்டுகளே, தின்ன தவிட்டாதல் எட்டுகளே, இந்த போதினும் பேரோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வண்ணம் இங்கு குழுமி இருக்கக்கூடிய பெற்றோர்களே, எனக்கு முன்னதாக இலக்கிய உரையாற்றி என்னை என்றும் இலக்கிய பாதையிலே வழி நடத்தி எனக்கு ஆசானாக முன்னின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய தலைசிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என் பேரன்புக்குரிய ஐயா குமரி தோழன் ஜான் அவர்களே, தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த தென்கோடி மணியாக இருக்கக்கூடிய இந்த பையங்குளம் பகுதியிலே தலை சிறந்த தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பையங்குளம் ஊராட்சியுடைய தலைவர் அவர்களே, இந்த மேடையினுடைய கூடியிருக்கக்கூடிய அங்கத்தினர்களே, விடியல் என சொல்லப்படக்கூடிய இந்த இளைஞர் நற்பணி மன்றத்தை மிகச் சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஏனைய நிர்வாக அங்கத்தினர்களே, உங்கள் அத்தனை பேரையும் எந்தன் தலையாலே வணங்குகின்றேன், தமிழாலே வாழ்த்துகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த முதலான வணக்கம். பேரன்புக்குரியவர்களே, இந்த நாடு இந்திய நாடு. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஐந்தல்ல, 10 அல்ல, 25 அல்ல, 50வது அல்ல, 75 கிடந்து இன்று 79வது சுதந்திர தின விழா. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். எத்தனையோ தியாகங்களை, எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ தொல்லைகளை கடந்து என்னுடைய நாடு சுதந்திரம் பெற்றாக வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தலைவர்கள் கொடுத்த தியாகம், அவருடைய இரத்தம், அவருடைய உண்மை, அவருடைய உழைப்பு, அதை தான் நாம் இங்கே சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே குமரி மாவட்டத்திலே என்னுடைய அறிவுக்கு எட்டிய அடிப்படையிலே 250க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் படிப்பகங்களும் மிகச்சிறந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இன்று மிகச்சிறந்த முறையிலே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கும் இடையே உங்களுக்கு ஒரு சிறு வித்தியாசங்கள் உண்டு. ஏனென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ராஜாக்கா மங்கலத்துக்கு சென்றிருக்கின்றேன், சாஸ்தமங்கலத்துக்கு சென்றிருக்கின்றேன், பல்வேறு மங்கலத்துக்கு சென்றிருக்கின்றேன். இந்த வேட்டை மங்கலத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், வேட்டை கூட்டல் மங்கலம் அது என்னவென்று கேட்டால், வேட்டை என கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஜாதி மத இன பாகுபாடுகளை கடந்து அனைவரையும் ஒன்றாக நேசிக்கக்கூடிய மனித நேயத்தோடு அன்பையும் பண்பையும் பாசநேசத்தையும் கற்றுக் கொடுத்து அனைவரும் சமம் என்ற ஒரு உணர்வை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திலே பல வெற்றிகளை இந்த இடம் வெற்றி பெற்று வேட்டையாடியதால் தான் என்னவோ வேட்டை மங்கலம் என அழைக்க தோன்றுகிறது என்னுடைய சிந்தனையில் உறவுகளே. இந்த இடத்திலே நான் இப்போதுதான் வருகின்றேன். இதே குமரி மாவட்டத்துடைய பல்வேறு இடங்களிலே பல்வேறு அமைப்புகளிலே நான் பேசியிருக்கின்றேன். ஆனால் இந்த இடம் எனக்கு முதல் மேடை என்று சொன்னாலும் கூட இந்த ஒரு பெயரை கேட்கின்ற போது என்னுடைய மனதிலே புல்லரிக்க தோன்றுகின்றது. இந்த பெயரை எப்படி தேர்வு செய்தார்களோ அந்த தேர்வு செய்த மனிதர்களுக்குத்தான் நான் நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், விடியல், அந்த விடியல் யாரிடம் இருந்து உருவாக வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளிலும் என் இந்திய திருநாட்டில் மட்டும்தான் அதிகப்படியான இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எழுந்திரு விழித்திரு கருதிய காரியம் கைகூடும் வரை இடைவிடாது உழைத்திரு என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். உறக்கத்தில் வரக்கூடியது கனவு அல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார் APJ அப்துல் கலாம். உண்மையாக இந்த உலகத்திலே அன்பையும் அமைதியினுடைய மூலமாகத்தான், அகிம்சையினுடைய மூலமாகத்தான் சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியும் என்று வென்றி காட்டியவர் மகாத்மா காந்தி. உங்களுடைய அகிம்சையோடு மட்டும் இந்த சுதந்திரம் கிடைத்து விடாது. இங்கே வீரமும் விவேகமும் சிந்தனையும் இருந்தால்தான், இளைஞர் பட்டாளம் ஒன்றிணைந்தால்தான், இந்திய ராணுவத்தை உருவாக்கினால்தான் சுதந்திரம் நிச்சயம் கிடைக்கும் என்று வென்றி காட்டியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எத்தனையோ தலைவர்களை நீங்கள் பார்க்கிற போது அத்தனை தலைவர்களுடைய ஒன்றிணை